அருமையானவர்களே, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் செயல் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலின் ஐநா தூதர் டேனி டானன் ஈரான் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி வருகிறது, இது போர்க்குற்றமாகும், மேலும் ஈரான் பிராந்தியத்தை சீர்குலைப்பதாகவும் ஈரான் எல்லைகளை மீறி பிராந்திய நாடுகளின் இறையாண்மையை மீறியுள்ளது என்று உரையாற்றினார். ஈரானின் ஐநா தூதர் அமீர் சயீத் இரவானி இந்த மேடையில் இஸ்ரேல் அழுவது அர்த்தமற்றது, காசாவில் பலஸ்தீன மக்கள் மீது இனப்படுகொலை நடத்திய போது இந்த அமைப்பு வெளியிட்ட ஒவ்வொரு தீர்மானத்தையும் மீறிய நாடு இது, மருத்துவமனைகள் மீது குண்டு வீசியது, குழந்தைகளை படுகொலை செய்தது, ஐநா ஊழியர்களை கொன்றது, இவை அனைத்தும் சர்வதேச சமூகத்தின் கண்முன்னே நடந்தது. இரவானி மேலும் கூறுகையில், இஸ்ரேல் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொன்றிருக்கிறது, காசாவில் பசியை ஆயுதமாக பயன்படுத்தி உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை தடுத்திருக்கிறது, ஐநா பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களை வேண்டுமென்றே குறிவைத்து கொலை செய்துள்ளது, லெபனானின் 2000த்திற்கும் மேற்பட்டோரை கொன்று 1.2 மில்லியன் மக்களை இடம்பெற செய்திருக்கிறது என்று பதிலளித்தார். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஐநா தீர்மானத்தையும் மீறிய இஸ்ரேல் இப்போது அழுவது அர்த்தமற்றது என பல நாடுகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. 25/3/2026 அன்று அரபு நாடுகளில் உள்ள அறிஞர்கள் குழு வெளியிட்ட அறிக்கையில் சவுதி அரேபியா உள்ளிட்ட அண்டை இஸ்லாமிய நாடுகள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது ஈரான் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை உலகெங்கும் உள்ள தலைமை முஃப்திகளும் மூத்த இஸ்லாமிய அறிஞர்களும் வன்மையாக கண்டித்துள்ளனர். ஈரான் தன்னுடைய ஆக்கிரமிப்பு போக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதாகவும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். தவறும் பட்சத்தில் ஈரான் இஸ்லாமிய நாடுகளுக்கிடையே தனிமைப்படுத்தப்படுவதோடு அதன் விளைவுகளையும் சந்திக்க நேரும் என அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தால் இத்தனை நாள்களாக பலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். இந்த அறிஞர்கள் குழு அப்பொழுதெல்லாம் அது குறித்து எந்த ஒரு சத்தமும் போடவில்லை. இப்போது தமது சுக வாழ்க்கைக்கு சோதனை வந்தவுடன் சத்தமிடுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு முழுமையான இறை நம்பிக்கையாளர் தன்னை போன்றே பிறரையும் எண்ண வேண்டும் என்கிறது இஸ்லாம். தன்னிடமுள்ள சிறப்பம்சம் அனைத்தும் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் என்கிறது இஸ்லாம். தன்னிடம் உள்ளதில் சிறந்ததை பிறருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. பிறரிடமுள்ள தவறான சிந்தனைகள், தவறான செயல்பாடுகள் எதுவும் தன்னிடம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தமக்கு எது கிடைக்க வேண்டும் என்று விரும்புவாரோ அதையே மக்களுக்கும் அவர் விரும்பட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு விரும்புவதையே பிற மக்களுக்கும் விரும்பும் போதுதான் நீ பரிபூரணமான முஸ்லிமாக ஆவா என்பதாக சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அஃதலுல் ஈமான், இறை நம்பிக்கையின் சிறந்த அம்சம் குறித்து கேட்டேன். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅன் துஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக வ தக்ரஹு லஹு மா தக்ரஹு லினஃப்ஸிக. உமக்காக எதை நீர் விரும்புகிறீரோ அதை பிற மக்களுக்காக நீ விரும்புவதும், உமக்காக எதை நீர் வெறுக்கின்றீரோ அதை பிற மக்களுக்காக நீர் வெறுப்பதும் ஆகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் நபித்தோழர்களோடு இருக்கிற போது ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை ஒன்றை தைத்து கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதை கொடுத்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காகவே நான் இந்த ஆடையை தைத்திருக்கிறேன், இதை நீங்கள் அணிந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன், இது உங்களுக்கு மிக அழகாக நேர்த்தியாக இருக்கும் என்பதாக சொல்லி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த ஆடை மிக தேவையானதாக இருந்தது. அவர்கள் ஏற்கனவே உடுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆடை, அது மாற்று ஆடை தேவை, இதை நாம் களைந்து விடலாமே என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அது. இந்த நேரத்தில் இந்த பெண் தனக்காக ஒரு ஆடை கொண்டு வந்திருக்கிறார் என்கிற போது மிக மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறைக்குள்ளே சென்றார்கள். அந்த ஆடையை உடுத்தி கொண்டு நபித்தோழர்களுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். அப்பொழுது நாயக தோழர்களெல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த ஆடை மிக கனகச்சிதமாக இருக்கிறது, மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்பதாக பாராட்டினார்கள். அந்த பெண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுத்த ஆடையை உடனே உடுத்தி இருக்கிறார்கள் என்கிற போது மிகவும் மனம் மகிழ்ந்தவளாக அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சென்றார். இப்பொழுது அந்த நபித்தோழர்களில் ஒருவர் அந்த ஆடை மிக அற்புதமாக இருக்கிறது என்பதாக சொன்னவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த ஆடை நல்லா இருக்குதா? அதே மாதிரி நான் போட்டாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் இந்த ஆடையினுடைய தேவை இருக்கிறது, இந்த அழகிய ஆடையை நீங்கள் எனக்கு தந்துவிடக் கூடாதா என்பதாக கேட்டார். சுற்றி இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் கோபத்தின் உச்சிக்கே சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த ஆடையினுடைய தேவை இருக்கிறது. ரசூல் இப்பொழுதுதான் அந்த ஆடையை உடுத்தி இருக்கிறார்கள். யாராவது ரசூலிடத்தில் கேட்டால் உடனேயே அதை கொடுத்து விடுகிற தன்மையுடையவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் கூட இந்த நபித்தோழர் இப்படி ரசூலிடத்தில் அந்த ஆடையை கேட்டு விட்டாரே என்பதாக சொல்லி கோபமுடையவர்களாக எல்லா நபித்தோர்களும் நிற்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல, தன்னுடைய அறைக்குள் சென்றார்கள். ஏற்கனவே உடுத்தி இருந்த அந்த பழைய ஆடையை தான் உடுத்தி கொண்டு, எந்த ஆடை நாயகமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்பதாக பாராட்டப்பட்டதோ அந்த ஆடையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழட்டி தங்களுடைய கையிலே வைத்து கொண்டு அந்த நபித்தோழருடைய கையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கொடுத்தார்கள். அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து சென்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபித்தோழர்கள் எல்லாம் இந்த ஆடையை சந்தோஷமாக பெற்றுக்கொண்ட அந்த நபித்தோழரை சுற்றி நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையுடையவர்களாக இருந்த இந்த நேரத்தில் போய் நபியிடத்தில் இந்த ஆடையை, அவர்களுக்கு அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது என்பதாக நீங்கள் தானே சொன்னீர்கள், நீங்களே இதை ரசூலிடத்தில் இருந்து வாங்கி விட்டீர்களே என்பதாக கோபமாக கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், தோழர்களே, நீங்கள் நினைப்பது போல இந்த ஆடையை உடுத்தி நான் அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆடையை நான் வாங்கவில்லை. ரசூலினுடைய புனிதமான மேனிப்பட்ட ஆடை அது, பரக்கத் பொருந்திய ஆடை இது. இந்த ஆடையின் மூலமாக நான் ஒரு நாள் மரணிப்பேன், அப்படி வஃபாத்தானால் எனக்கு கஃன் பொதியப்பட வேண்டும் அல்லவா? ரசூலினுடைய மேனிப்பட்ட இந்த ஆடையினால் கஃன் பொதிய வேண்டும் என்பதற்காக கஃனுக்கான துணியாகத்தான் இதை நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த நபித்தோழர் சொன்னபோது வெகுவாக அந்த நபித்தோழரை மற்ற தோழர்கள் எல்லாம் பாராட்டினார்கள் என்பது வரலாறு. இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு தோழர் கேட்டார் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தேவையுடைய
தேவையை விட பிறருடைய தேவையை முற்படுத்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தான் உடுத்தியிருந்த ஆடையையும் கழட்டி கொடுத்தார்கள் என்று சொன்னால் பிறரின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை, நம்மை போன்றே பிறரையும் எண்ண வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போல தான் வெறுப்பதை பிறருக்கு கொடுக்க கூடாது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நமக்கு விருப்பமானதாக இருக்கிறது, பிரியமானதாக இருக்கிறது, அதைத்தான் பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் தனக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிற, தனக்கு பிடிக்காத இந்த மாதிரியான நிலையில் இருப்பதை பிறருக்கு நாம் கொடுக்க கூடாது, தானே அதை விரும்பவில்லை என்று சொன்னால் அதை பிறருக்கும் நாம் கொடுப்பதை விரும்பக்கூடாது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிற போது திராட்சை பழங்களை கொண்டு வருகிறார். நபித்தோழர்களோடு அமர்ந்திருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த திராட்சை பழத்தை கொடுத்த அந்த பெண் அதை கொடுத்து விட்டு சென்று விடவில்லை. ரசூல் அதை சாப்பிட வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும் என்று அதே இடத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் மனமகிழ வேண்டும் என்பதற்காக அந்த திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். சாப்பிட்டார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த பெண்மணி கொண்டு வந்த அந்த கூடையில் இருந்த எல்லா பழங்களையும் சாப்பிட்டு முடித்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுற்றி இருந்த நபித்தோழர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். எப்பொழுதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் தான் மட்டுமே அனுபவிப்பவர்கள் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் மட்டுமே சாப்பிடுகிற பழக்கமுடையவர்கள் அல்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்து உண்ணுகிற பழக்கமுடையவர்கள். இன்றைக்கு நமக்கு தராமல் வந்த பழங்கள் அனைத்தையும் தானே சாப்பிட்டு விட்டார்களே என்கிற ஆச்சரியத்தோடு நபித்தோழர்கள் அமர்ந்திருந்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு முடித்ததை பார்த்து மனமகிழ்வோடு அந்த பெண் சென்றதற்கு பிறகு தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழர்களே, உங்களுடைய பார்வை எனக்கு புரிகிறது. எப்பொழுதும் கொடுத்து உண்ணக்கூடிய நான் இன்றைக்கு உங்களுக்கு தராமல் எல்லா பழங்களையும் நானே சாப்பிட்டு விட்டேனே என்றுதானே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் என் மீது இருந்த பிரியத்தின் காரணத்தினால் அந்த பழத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறார். அந்த பழம் அது இனிப்பான பழமாக, எனக்கு விருப்பமான சுவையான பழமாக, எல்லோரும் விரும்பக்கூடிய பழமாக இல்லை. அது மிகவும் புளிப்பான பழமாக இருந்தது. நான் சாப்பிட்ட அந்த பழத்தை அந்த பெண் நின்று கொண்டிருக்க, நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தந்திருந்தேன் என்று சொன்னால் அதை வாயில நீங்க வச்ச உடனே கீழே துப்பிருப்பீங்க, சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அது ஒரு புளிப்பான பழம். அப்படி நீங்கள் கீழே துப்பிவிட்டால் அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு வருத்தத்தை சந்திக்கும். மனமகிழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பழத்தை எனக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார். அவரை நாம் வருத்தமடைய செய்துவிடக் கூடாதல்லவா? அந்த பெண் அவள் கவலையுற்றவளாக இங்கிருந்து செல்லக்கூடாதல்லவா? அதனால்தான் அந்த பெண் பார்த்து நிற்க, அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா பழங்களையும் நானே சாப்பிட்டு முடித்தேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இதில் நமக்கு இருக்கக்கூடிய செய்தி, நமக்கு எது விருப்பமானதாக இருக்கிறதோ, எதை நாம் சாப்பிடுவோமோ, எதை நாம் அனுபவிப்போமோ, அதைத்தான் பிறருக்கும் அனுபவிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எனக்கு அது பிடிக்காத ஒன்றாக, வெறுப்பான ஒன்றாக, நானே சாப்பிடாத கெட்டுப்போன ஒன்றாக இருக்கிறது. வீட்டில் என் பிள்ளைங்க சாப்பிட்டா ஏதாவது வயிற்றுக்கு ஒத்துக்கிடாது, எனக்கு நான் வீட்டில் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னா இது நேத்து உள்ளது, ஃப்ரிட்ஜில் வச்சது, சாப்பிட்டா ஏதாவது நோய் வந்துடும். அந்த மாதிரியான எண்ணமுடையவர்கள் நாம் சாப்பிட மாட்டோம் என்பதாக எப்படி நினைக்கிறோமோ, சாப்பிடக்கூடாது என்பதாக நினைக்கிறோமோ, அதே போல பிறருக்கும் அதை கொடுக்க கூடாது. நாம் சாப்பிடக்கூடாது என்று எண்ணுகிறோம், நமக்கு நோய் வந்து விடுகும் என்பதாக கருதுகிறோம் என்றால் அதே நோய் தானே மற்றவங்களுக்கு நாம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கும் வரும்.
அவங்களுக்கு அந்த நோய் இதை கொடுக்கறது மூலமா வந்துடக்கூடாது என்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் என்பதை, பிறருக்கு நாம் விரும்பாததை பிறருக்கு நாம் கொடுக்க கூடாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமைத்த உடும்பு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடும்பு கறி, சமைத்த கறி இருக்கிறதே, அதை மார்க்கத்தில் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதில் விருப்பமில்லை. அது அவங்க அருவருப்பா கருதுனாங்க. அப்போ சாப்பிடாம இருந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அஃபலா துதைமுல் மசாகின், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் அதை ஏழைகளுக்கு உணவளிக்க கூடாது? நீங்க சாப்பிடல, ஏழைகளுக்கு கொடுத்துட வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துதைமுஹும் மிம்மா லா தஅகுலூன், நீங்கள் சாப்பிடாதவற்றிலிருந்து அவர்களுக்கு உணவளிக்காதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், என் பிள்ளைக்கு ஒத்துக்கிடாது, அதனால அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல, எனக்கு எப்படி நான் நோய் வந்துவிடும் என்பதாக கருதுகிறேனோ, அதே போல இதை சாப்பிட்டால் நாம் கொடுக்கிற பிறருக்கும் அவருக்கும் அந்த நோய் வந்துவிடும் என்கிற அந்த எண்ணம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? தூர போடுறதுக்கு அவங்களுக்கு போட்டுடலாம், தூர போடுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம் என்கிற எண்ணத்தில் கொடுக்கிற நிலைகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், உண்ணுவதிலும் உடுத்துவதிலும் பயன்படுத்துவதிலும் எதை நாம் விரும்புகின்றோமோ அது போன்றதையே பிறருக்கு வழங்குவது சிறந்ததாகும். நாம் பயன்படுத்த விரும்பாத, முகம் சுளிக்கின்ற எந்த பொருளையும் யாருக்கும் கொடுப்பது சிறப்பானது இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நாம் இதுவரை ஒரு பொருளை பயன்படுத்தி வந்தோம், தற்போது அதைவிட சிறந்த ஒன்றை வாங்கிய பிறகு இந்த பொருளை பிறருக்கு வழங்குவது என்பது அது தவறானது அல்ல. நாம் உடுத்தி வந்த ஆடைகள் தற்போது நமக்கு அது பற்றவில்லை, ஆனால் நல்லா இருக்குது, கிழிசெல்லாம் இல்லை, நல்ல துணியாக இருக்குது, பிறருக்கு கொடுத்தால் அவருக்கு அது கச்சிதமாக நல்ல விதமாக இருக்கும் என்கிற போது அப்படிப்பட்ட அந்த ஆடைகளை கொடுப்பது என்பது அது தவறானது அல்ல. நாமே போட மாட்டோம், கிழிஞ்சிருக்குது, பல கிழிசல்கள் ஓட்டைகள் இருக்குது, அந்த மாதிரியான ஆடைகளை தூக்கி கொடுத்தால் கொண்டு போறவங்க அவங்களும் நம்மள மாதிரி தானே எடுத்து பார்க்கதான் செய்வாங்க. என்ன இந்த அம்மா நல்ல ஒரு புருதா தந்திருக்குதேன்னு சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தா இப்படி இங்க கிழிஞ்சிருக்குது, இப்படி ஓட்டையா இருக்குதுன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு தான் போவாங்கங்கிறதையும் நாம் மனசில் வைக்க வேண்டும். உண்ணவே முடியாத கெட்டு போன உணவுப் பொருள், உடுத்தவே முடியாத அளவிற்கு கிழிந்து போன ஆடை, பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு உடைந்து போன பொருள் ஆகியவற்றை பிறருக்கு வழங்குவது மிகப்பெரிய தவறு. இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, நமக்கு ஏதேனும் ஒன்றை பிறர் தரும்போது நாம் முகம் சொலிப்போமானால் அப்படிப்பட்ட பொருளை நாமும் பிறருக்கு வழங்கக்கூடாது. அருமையானவர்களே, தனக்கு தேவை இருந்த போதும் பிறரை முன்னிலைப்படுத்துவதே நற்குணம் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தாம் சிரமப்பட்டதை போன்று பிறர் சிரமப்படுவதை கண்டால் ஓடி சென்று அவர்களுக்கு உதவுவதை இறை நம்பிக்கை என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சொல்லாடல், தனக்கு வந்தால் ரத்தம், பிறருக்கு வந்தால் தக்காளி சட்டுனியா என்பதாக கேட்பார்கள். ஒருவர் தனக்கு ஏற்படும் கஷ்டங்களை ரத்தம் தீவிரமானதாகவும், ஆனால் பிறருக்கு ஏற்படும் அதே கஷ்டங்களை தக்காளி சட்னி போல சாதாரணமாக அலட்சியப்படுத்துவதையும் கிண்டல் செய்வதையும் குறிக்கிற ஒரு சொல்லாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது சுயநலத்தையும் இரக்கமின்மையையும் வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கிறது. சமீப காலமாக கடன் தொல்லையால் தற்கொலை செய்பவர்கள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுவும் நம்முடைய சமூகத்தில் சென்ற வாரம்தான் சென்னை நந்தம்பாக்கத்தை சார்ந்த முகமது ரஃபி என்பவர் குடும்பத்தோடு காரிலே அமர்ந்து தன்னை காரில் பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டு தன்னை மாய்த்து கொண்டார். தன்னுடைய குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு காரணம் கடன் தொல்லை என்பதாக சொல்லப்பட்டது என்கிற நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அதே போன்ற ஒரு சம்பவம் இந்த வாரமும் நடந்தேறி இருக்கிறது. இந்த வாரம் கடன் தொல்லையால் காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கத்தை சார்ந்த ஷம்சியா என்ற இஸ்லாமிய பெண், அவருடைய கணவர் ஏற்கனவே இந்த கடன் தொல்லை தாங்க முடியாம இதற்கு முன்னாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்.
அதற்கு பிறகும் அந்த கடன் தொல்லை நீடித்ததினுடைய விளைவு அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளோடு அந்த கடன் கொடுத்தவர்களுடைய அந்த தொல்லை தாங்க முடியவில்லை என்பதின் காரணத்தினால் வேறு வழியே இல்லை, வாழ்வதற்கான முகாந்திரமே இல்லை என்கிற எண்ணத்தில் அந்த பெண்ணும் ஒரு காட்டுப்பகுதிக்கு சென்று தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் தேவையான ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளையும் கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு தானும் அந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற போது சமூகத்தில் எங்கோ யாரோ எப்படியும் போறாங்க, நாம எப்படி இருக்கிறோம் அதை மட்டும் பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தை மட்டும் பார்ப்போம் என்கிற இந்த சுயநலம் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய உறவுகளில், நம்முடைய சொந்தங்களில், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாராவது சிரமங்களில் இருக்கிறார்கள், உதவியை நாடி தேட்டத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்டறிந்து உதவ வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட சமூகத்தில் தற்கொலை என்பது எதற்கும் தீர்வாகாது என்கிற போது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நடைபெறுகிறது என்கிற போது சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எப்படி சந்தோஷமாக மனமகிழ்வோடு இருக்கிறோமோ அதே போல எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்வோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய நிலைமைகள், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆலிம் சார், இன்னைக்கு உதவி என்று நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு உதவி பண்ணா அது உபத்திரத்தில் அல்லவா முடிகிறது என்று சொல்லுகிற சொல்லாடலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உதவிங்கிற பேர்ல நம்ம செய்யறோம், ஆனா நாம் உதவி செய்கிற போது இஸ்லாம் சொல்லி தருவது என்ன தெரியுமா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த உதவி அமைய வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுதான் உண்மையான உதவி என்பதாக சொல்கிறது. நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் இன்னைக்கு அவனுக்கு உதவி செய்தா நாளைக்கு அவன் எனக்கு என்ன செய்வான் என்கிற எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு உதவி செய்பவர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவேதான் உதவி செய்தால் உபத்திரத்தில் முடிகிறது என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம், சொல்லாடல் எல்லாம் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நாம எப்படி இருக்கிறோமோ நம்மள மாதிரிதான் அடுத்தவங்களையும் நாம நினைக்கணுங்கிற எண்ணங்கிறது இன்னைக்கு நிறைய பேரிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. தனக்கு வந்தா ரத்தம், பிறருக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று கேட்கிற இந்த வார்த்தை இருக்கிறது. இது எப்படி வருகிறது? ஒருவர் நம்மிடத்தில் வந்து கடன் கேட்கிற போது எப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி வாங்குகிறார்கள், கேட்கிறார்கள். எப்படியாவது நான் அந்த கடனை அடைச்சிருவேன், தந்துருவேன், ரொம்ப முக்கியமான தேவை இருக்குது, உங்களை விட்டா வேற யாருமே எனக்கு இல்லை, நீங்க இப்பதாங்க இன்னும் 1 மாசத்துல அப்படியே அந்த உங்கள்கிட்ட வந்து தந்துடுறேன் என்றெல்லாம் சொல்லி வாங்கக்கூடிய, கெஞ்சி கூத்தாடி வேற வாங்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். வேற வழியே இல்லை, என்னடா இது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குதே அப்படின்னு சொல்லி நாமும் அங்க இங்க புரட்டி எடுத்து இல்லைன்னா கையில வச்சிருந்தோம் சொல்லி சொன்னா சரி கேட்டுட்டானே வந்துட்டானேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி கடனை வந்து கேட்டுட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கிற நிலையை பார்க்கிறோம். இப்போ கடன் கொடுப்பவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? யாரு வந்தாலும் யாரு கேட்டாலும் எவ்வளவு கொஞ்சம் கொடுக்கவே கூடாதுங்கிற மனநிலைக்கு வந்து விட்ட மக்களையும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு போறதா சொன்னோம்லையா, அவங்க நம்ம கஷ்டம் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கஷ்டங்கிறது, சோதனைங்கிறது, பணம் இல்லாமை அப்படிங்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் வருங்கிற மாதிரியும் வேற யாருக்குமே வராது, கடன் கொடுத்தவனுக்கெல்லாம் அது வராதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. நான் கடன் கொடுத்துருக்கிறேன், அவரு கேட்டாருங்கிறதுனால கொடுத்துட்டேன், அதே பண கஷ்டம் எனக்கு வராதா? எனக்கு அப்படி வருகிற போது, எனக்கு ஒரு தேவை இருக்கிற போது நான் வேற யார்கிட்டையோ போய் கேட்கறதுக்கு பதிலா நான் ஏற்கனவே என்னுடைய பணத்தை நான் கொடுத்திருக்கிறேன், கடனாகத்தான் கொடுத்திருக்கிறேன், தவணை கொடுத்திருக்கிறேன், இன்னும் வரல அப்படிங்கிற போது அவரிடத்தில் போய் நான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ எப்பா நான் நீ ஒரு அவசரத்துல கேட்ட, ஒரு சோதனைன்னு கேட்ட, கஷ்டம்னு கேட்ட, நீ கேட்ட உடனே உனக்கு தந்தனா இல்லையா? இப்ப நீ எனக்கு எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு சிரம கஷ்டம் இருக்குது என்று கேட்போம் என்று சொன்னால் இப்பொழுதுதான் இந்த வார்த்தை இங்கே வந்து நிற்கிறது. தனக்கு வந்தா ரத்தம், பிறருக்குனா தக்காளி சட்னி என்பதை போல இது முயற்சி பண்ணலாம், பார்க்கலாம், அதெல்லாம் ரூபாலாம் இப்ப இல்ல, நீ நான் தான் தருவனே, தரமாட்டேனா, இப்போ திடீர்னு வந்து நின்னா எப்படி, அதெல்லாம் வரும்போது வரும், நான் அதெல்லாம் தந்துருவாங்க, எனக்கு தந்துட்டு இப்படியாங்க நீங்க வந்து கேட்டுட்டு இருப்பீங்க என்றெல்லாம் சொல்லி மிகவும் அலட்சியமான வார்த்தைகளை பேசுவதை சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது என்கிற போது எப்படி கடன் கொடுப்பவர்கள் பைத்துல் மால்ல இருந்து கொடுப்பாங்க?
எப்படி கடன் கொடுப்பவர்கள் கடன் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நிலை இங்கே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கொடுக்கிற எண்ணம் அவர்களுக்கு எப்படி வரும் என்பதையும் கடன் வாங்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான சூழ்நிலை அதிகரித்து போய் இருக்கக்கூடிய நிலை நம்முடைய சமூகத்தில் இருப்பதின் காரணத்தினால்தான் எவன்கிட்ட போய் நின்னாலும் கடன் கேட்டாலும் எவனும் தரமாட்டான் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மிகப்பெரிய மார்க்கம் அனுமதிக்காத ஹராம் என்பதாக வலுவாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த வட்டியில் போய் விழுந்து விடக்கூடிய, அதற்கு பிறகு அதிலிருந்து மீள முடியாமல் வட்டிக்கு மேல வட்டியை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய பரக்கத்தில்லாத ஒரு வாழ்க்கைக்கு தான் சென்று விடுகிற நிலைகளையும் இன்றைக்கு சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு அந்த கடன் தன்னை கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் இது மாதிரியான நிலைகளில் இருந்தும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளை பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. அருமையானவர்களே, நம் வீட்டு பிள்ளைகள் அவர்கள் சேட்டை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன துருன்னு இருக்கிறான் பாருங்க என்று மெச்சிக்கொள்கிற அப்பாமார்களை, வாப்பாமார்களை, அம்மாமார்களை பார்க்கிறோம். அதே நேரத்துல பக்கத்து வீட்டு பிள்ளை ஏதேனும் சேட்டை செய்து விட்டால் இவன் எவ்வளவு பேருக்கு தொந்தரவா இருக்கிறான், இந்த பிள்ளை என்ன பிள்ளை பெற்று வச்சிருக்கிறாங்க, இவனால என் நிம்மதியே போயிட்டு எப்ப பார்த்தாலும் சத்தம் விளையாட்டு ஒரே தொல்லையா இருக்குது என்று தன்னுடைய பிள்ளையை ஒரு மாதிரியாகவும், தன்னுடைய பேர பிள்ளைகளை ஒரு மாதிரியாகவும், பிறருடைய பிள்ளைகளை வேறு மாதிரியாகவும் பார்க்கிற இந்த நிலை இருக்கிறது. இதுதான் தனக்கு வந்தா ரத்தம், பிறருக்கு வந்தா தக்காளி சட்னி. அருமையானவர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாயகமே, விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார். இதை கேட்ட நபித்தோழர்கள் எல்லாம் என்ன ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த மனுஷன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு கோபப்பட்டாங்க. அப்போது பொறுமையாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை தனக்கு பக்கத்திலே அழைத்து கேட்டார்கள், அதுஹிப்புஹு லி உம்மிக்கி, உன்னுடைய தாயுடன் யாராவது விபச்சாரம் செய்வதை நீர் விரும்புவீரா என்பதாக கேட்டார். அவர் பதில் சொன்னாரு, லா வல்லாஹி ஜஅலனி அல்லாஹு ஃபதாக்க, அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்குவானாக, நான் இதை விரும்ப மாட்டேன் என்பதாக கூறினார். வலன்னாசு யுஹிப்பூனஹு லி உம்மஹாத்திஹிம், இதே போல யாரும் தமது தாயுடன் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ எப்படி விரும்ப மாட்டியோ அதே மாதிரிதான் வேற யாரும் விரும்ப மாட்டாங்க. நீ யாரு கூடயாவது விபச்சாரம் என்றன்னா அது யாராவது ஒருவருக்கு தாயாக இருக்கக்கூடும் என்பதை அவருக்கு புகட்டினார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவதுஹிப்புஹு லி இப்னதிக, யாராவது உன் மகனுடன் விபச்சாரம் செய்வதை விரும்புவீரா என்பதாக கேட்டார்கள். அவர் சொன்னார், நிச்சயமாக முடியாது, மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலன்னாஸு யுஹிப்பூனஹு லி பனாத்திஹிம், இதேபோல யாரும் தமது மகளுடன் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அவதுஹிப்புஹு லி உஹ்திக, யாராவது உன் சகோதரியுடன் விபச்சாரம் செய்வதை விரும்புவீரா என்பதாக கேட்டார்கள். அவர் இல்லை, விரும்ப மாட்டேன் என்பதாக சொன்னார். வலன்னாஸு யுஹிப்பூனஹு லி அஹவாத்திஹிம், இதேபோலதான் யாரும் தன்னுடைய சகோதரியுடன் பிறர் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் அடுத்து கேட்டார்கள், அவதுஹிப்புஹு லி அம்மதிக, யாராவது உன்னுடைய தந்தையின் சகோதரியுடன் விபச்சாரம் செய்வதை, ஸினா செய்வதை விரும்புவீரா என்பதாக கேட்டார்கள். இல்ல, விரும்ப மாட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் மற்றவங்களும் விரும்ப மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு வந்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பண்படுத்தினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். நீ எப்படி உன்னுடைய தாயோடு, உன்னுடைய சகோதரியோடு, உன்னுடைய சின்னம்மாவோடு வேறு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்ப மாட்டாயோ, ஸினா செய்வதை விரும்ப மாட்டாயோ, அதே போலதான் நீ ஒருத்திட்ட போறேன்னு நீ சொல்ற இல்லையா, அவரும் யாராவது ஒருவருக்கு சகோதரியாக இருப்பார், தாயாக இருப்பார், சின்னமாவாக இருப்பார். அப்படி இருக்கிற போது அவர்களும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா? அதனால இந்த மாதிரியான தவறான ஹராமான காரியத்தினை செய்யாதேன்னு அந்த மனிதருக்கு உணர்த்தி விட்டு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர் தன்பஹு வ தஹீர் கல்பஹு வ ஹஸின் ஃபர்ஜஹு, இறைவா இதுவரை செய்த இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, விபச்சாரத்தினுடைய, ஸினாவினுடைய அந்த எண்ணத்தை விட்டும் இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய இன உறுப்பை பாவங்களை விட்டு பாதுகாப்பாயாக
என்று துஆ செய்தார்கள். அதன் பிறகு அந்த வாலிபரின் வாழ்க்கையில் அந்த ஜினா என்கிற அந்த எண்ணமே இல்லாமல் போனது என்பது ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக இருக்கிறது என்கிற போது, அருமையானவர்களே, இது இங்கே ஏன் சொல்லப்பட்டது என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். நான் சொல்ல வந்த செய்தி, தனக்கு எப்படி தனக்கு வந்தால் ரத்தம் பிறருக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பதாக கேட்கிறோமோ, அதே போலத்தான் நாம் எப்படி தன்னுடைய வீட்டு பெண்களை பிறர் பார்க்க கூடாது என்பதாக கருதுகிறோமோ. என்னுடைய மனைவியை பிறர் பார்ப்பதை நான் விரும்புவதில்லை, என்னுடைய சகோதரி தவறு செய்வதை நான் விரும்புவதில்லை, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை தவறான பார்வையால் ஒரு அந்நிய ஆண் பார்ப்பதை நான் விரும்புவதில்லை, எனக்கு கோபம் வருகிறது என்கிற போது நாம எப்படி பிற வீட்டு பெண்களை பார்க்க கூடாதோ அதே போலத்தான் பிற பெண்களும் வேறொருவருக்கு சகோதரியாக இருப்பார், வேறொருவருக்கு தாயாக இருப்பார், வேறொருவருக்கு மனைவியாக இருப்பார் என்கிற போது நான் என்னுடைய வீட்டு பெண்களை பிறர் பார்ப்பதை விரும்ப மாட்டேன் என்பதை போல பிறர் வீட்டு பெண்களையும் நாம் தவறான எண்ணத்திலே ஹராமான பார்வைகளை பார்க்க கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தொலைக்காட்சியில நடைபெற்ற நீயா நானா என்ற நிகழ்ச்சியில் லிவிங் டுகெதர், அதாவது திருமணம் முடிக்காமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற அந்த லிவிங் டுகெதர் என்கிற அந்த நடைமுறை இப்பொழுது பழக்கத்தில் இருக்கிற ஒரு முறை, அது குறித்து நீயா நானா நிகழ்ச்சியில் விவாதிக்கப்படுகிறது. அப்படி விவாதிக்கப்படுகிற போது அந்த ஒரு பையனுடைய தாய் சொல்கிறார், என் பையன் இப்படி லிவிங் டுகெதர்ல இருக்கிறான், நிக்கா முடிக்காமலே ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறாங்கிறது எனக்கு தெரிந்தும் நான் அதை பெருமையாக தான் நினைக்கிறேன். அவங்களுடைய காலம், அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்குது என்பதாக அந்த பெண் சொல்கிறார். அப்படி சொல்கிற போது நெறியாளர் கேட்கிறார், அப்படியாமா உன்னுடைய பையன் வேறொரு பெண்ணோடு லிவிங் டுகெதரில் இருப்பதை நீ பெருமையாக நினைக்கிறேன் என்பதாக சொல்கிறாயே, அதே போல உங்களுக்கு மகள் இருக்கிறாங்க, அந்த மகள் வேறொருவரோடு லிவிங் டுகெதரில் இருப்பதை நீ விரும்புவாயா, அதை நீ அதே மாதிரிதான் சொல்ல மாட்டியா என்பதாக கேட்கப்படுகிற போது அந்த பெண்ணினுடைய பதில் என்ன தெரியுமா? எதுவும் பேச முடியவில்லை, மௌனியாக இருந்தார் என்பதை அந்த நிகழ்ச்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற போது இதுதான் சொல்லப்படுகிறது. தனக்கு வந்தா ரத்தம் பிறருக்கு வந்தா தக்காளி சட்னியா என்பதாக கேட்கப்படுகிறது. நாம் நம்மை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் பிறரையும் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிற பண்பாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, இதுதான் இன்றைய மக்களினுடைய யதார்த்த மனநிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய மகன் பிற பெண்களை கெடுத்தால் பரவாயில்லை, ஆனால் தம்முடைய பெண் பிள்ளையை பிறர் கெடுத்துவிடக் கூடாது. இது எவ்வாறு முழுமையான ஒழுக்க நெறியாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இவர் தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுகிறார், தேவையுடையவருக்கு வாரி வழங்குகிறார், இன்ன பிற நற்செயல்களை எல்லாம் தாராளமாக செய்கிறார். அதனால் நாம் அவரை போன்றே நற்செயல்களை தாராளமாக செய்ய வேண்டும் என்று எண்ணலாம், இது குறித்து பிறரிடம் போதிக்கலாம். ஆனால் நம்மிடம் பலருக்கும் இருக்கிற எண்ணம் எப்படி என்று சொன்னால், வரதட்சணை வாங்கிறது, மது குடிக்கிறது, வட்டி வாங்கிறது, கடன்ல மூழ்கி விடுவது, எத்தனையோ இது மாதிரியான பாவமான காரியங்கள், இதையெல்லாம் நாம் சொல்லுகிற போது அவர்களிடத்தில் அது கவனத்திற்கு கொண்டு வருகிற போது இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்காததா, அவர் செய்யலையா இவர் செய்யலையா என்று நன்மையான காரியங்களை நாம் பிறரை பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பாவமான கெட்ட மிக மோசமான காரியங்களை செய்வதற்கு பிறரை உதாரணமாக காட்டுகிற நிலைகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அருமையானவர்களை, நாம் நல்லறங்களில் ஈடுபடுவதற்கு பிறரை முன்னுதாரணமாக பார்க்கலாம், பாவ காரியங்களில் ஈடுபடுவதற்கு பிறரை முன்னுதாரணமாக பார்க்க கூடாது. எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்களும் போகட்டும் என்கிற ஒரு தமிழ் பழமொழி உண்டு. அதாவது தனக்கு எனக்கு ஏதாவது கொடை என்பதாக ஒருவன் துவா செய்து கொண்டிருந்தானாம். மலக்கு வந்து நின்றாராம். நின்றவர் கேட்டாராம், அப்படியா, உனக்கு நான் ஒன்னு கொடுத்தேன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் 2 கொடுப்பேன், உனக்கு ஒன்னு எடுத்தேன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 எடுப்பேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். அப்பொழுது அப்படி கேட்கிற போது அவன் சொன்னானாம், எனக்கு ஒரு கண்ணை பிடிங்கிருன்னு சொன்னானாம். அப்படி சொல்கிற போது அதை கேட்ட அந்த மலக்கு ஆச்சரியப்பட்டவராக, ஏதாவது நீ கேட்பன்னு பார்த்தா உன்னுடைய ஒரு கண்ணை நீ எடுக்க சொல்றாயே என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், எனக்கு ஒரு கண்ணை எடுத்தா என் உறவுக்காரன், என் அண்டை வீட்டுக்காரன், அவனுக்கு 2 கண்ணையும் நீங்க எடுப்பீங்க இல்லையா, அந்த 2 கண்ணும் இல்லாத கபோதியாக அவன் தெரிய வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் சொன்னான் என்று அந்த கதை சொல்கிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு கண் போனாலும் அவனுக்கு 2 கண் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற மிக மோசமான எண்ணமுடையவர்களாக
இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நம்மை போன்றுதான் பிறரையும் எண்ண வேண்டும், நமக்கு கிடைக்கிற நலவுகள் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தான் மார்க்கம் போதிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த போது, மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட போது வேடிக்கை பார்த்தவர்கள் தான், வாய் திறக்காதவர்கள் தான் இப்போது தனது சுகபோகமான வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற எண்ணத்தில் தனக்கென்று வருகிற போது ஈரான் மனித உரிமை மீறலில் ஈடுபடுகிறது, அரபு நாடுகளை பகைக்கிறது என்று கூச்சலிடுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். இதுதான் தனக்கு வந்த அர்த்தம், பிறருக்கு வந்தா தக்காளி சட்னி என்பது. அருமையானவர்களே, பிறரும் நம்மை போன்றவர்களே என்றெண்ணி அவர்களுக்கு உதவி உபகாரங்கள் புரிந்து இறையருளை பருவமாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.